பிரைசலா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் நாம் யாராக இருக்கிறோம்? வசனம் சொல்லுது, கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அப்படி என்றால் தேவனுடைய ஆளுகைக்குள், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் எப்படி இந்த பூமியிலே தேசத்தை தலைவர்கள் ஆளுகிறார்களோ, அந்த ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை மக்களும் இருக்கிறார்களோ, அதே போல நீங்கள் நானும் இந்த உலகத்தின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய், அவர் நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவருடைய ஆளுகைக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம். எதற்காக அப்படி என்றால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒளிமயமான உரிமை பேரில் பங்கடைவதற்கு. அப்படி என்றால் தேவன் நமக்கு பிரகாசமான நல்ல வாழ்வை, உரிமை வாழ்வு வைத்திருக்கிறார். அந்த வாழ்விலே பங்கடைய நம்மளை தகுதி உள்ளவர்களாக்கி இருளிலிருந்து விடுவித்து அவர் ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். ஆகவே நமக்கென்று கர்த்தர் மேன்மையான ஒளிமயமான வாழ்வு வைத்திருக்கிறார். தைரியமா இருங்கள், நிச்சயம் அந்த வாழ்வு உங்களுக்கு சாத்தியமாகும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒளிமயமான உரிமை பெற்றில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளாக்கி இவருடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் எங்களை ஆளுவதற்காக நன்றி. அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்று வாழட்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.